வணக்கம். சீமான் அவர்கள் இந்த வாட்டி வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டியிடுவார். சில கட்சியோட தலைவர்கள்லாம் வந்து போட்டியிடுவாங்களா மாட்டாங்களா, எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க, 1ல் போட்டியிடாமல் பார்த்திங்கன்னா வந்து 4ல் போட்டியிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் இருந்துகிட்டு இருக்கப்போ சீமான் அவர்கள் கண்டிப்பாக போட்டியிட போகிறாருன்னு தெரியும். வரக்கூடிய தேர்தலில் அவர் நின்று வெளில போகிற அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறோம். நிற்க போகிற தொகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்காக இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்கள் தமிழ் தேசிய வட்டங்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டத்தில் எல்லாருமே வந்து பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் காரைக்குடியில் வந்து நிற்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சீமான் அவர்கள் எங்கே நின்னாலும் சீமான் அவர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அவர் போய்ட்டு ஒரு அறிமுகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேசுகிறது வந்து அவரோட சொந்த ஊருக்கு மட்டும் இல்லாமல் முழு தமிழ்நாட்டுக்கு உண்டான அரசியலில் தான் வந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கார் ஒரு 14 வருஷமாக. அப்படி இருக்கிறப்போ வந்து சீமான் அவர்களுக்கு எங்கே வேணால் போய் நிற்கிறதுக்கான உரிமை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ அவர் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். பட் அதற்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சீமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்லாம் வந்து எங்கெல்லாம் போட்டிகிட்டு இருக்காருன்னு பார்த்திங்கன்னா வந்து உதாரணத்துக்கு கடலூரில் ஒரு எலெக்ஷனில் வந்து போட்டியிட்டார். ஒரு கணிசமான வாக்குகளை வந்து வாங்குறாரு. நல்ல பிரச்சாரம், எல்லாருமே வந்து ஆதரவு தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போவே நான் நிஜமாக நினச்சேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி வந்து எம்எல்ஏ ஆனாரோ அதே மாதிரி சீமான் அவர்களும் நின்னப்போவே வந்து எம்எல்ஏ ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாகவே ரொம்ப கண்மூடித்தனமாக வந்து நம்பினேன் அந்த கடலூர் அவர் நின்ன தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா. பட் அப்போ வந்து ஆக முடியல. மேபி இந்த அரசியல் கருத்து வந்து மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேரலையோ அந்த காலகட்டத்தில் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன். அதற்கு மேலே அவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரிங்கான ஒரு டெசிஷன் தான். அது என்னன்னா திருவொற்றியூரில் நின்னார்னு நினைக்கிறேன். சென்னையில் வட சென்னை பகுதியில் இருக்க ஒரு பகுதி. அங்கே வந்து எல்லா விதமான மக்களும் வந்து வாழ்கிற ஒரு இடம். அது மாற்று மொழி பேசுகிறவங்களும் நிறையா இருக்கக்கூடிய இடம். அது உங்களுக்கும் தெரியும். அங்கே போய் நின்னது அப்படிங்கிறது ஒரு டேரிங்கான விஷயம். அதையும் தாண்டி சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதிமுக காரங்களே சொல்லுவாங்க, திமுகவோட ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட்னால் வந்து நகரம் தான், அதுவும் குறிப்பாக சென்னை தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோட்டை அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை தான். அது வந்து பல காலகட்டங்களில் உடைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேரிங்காக திருவொற்றியூரில் வந்து நின்றிருந்தார். அதுலேயும் ஒரு கணிசமான ஒரு நம்பர்ஸில் வந்து வாக்குகள் வாங்கியிருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் இருந்தப்போ இருந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வெளில விட்டுருவாங்களா, தமிழ் தேசிய அரசியலில் வெளில விட்றாங்களோ இல்லையோ, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருக்கவே கூடாது, எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வெளில விட்டுருவாங்க. சரி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, பட் அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஒரு தேர்தலாக வந்து அமைஞ்சிருச்சு. அதற்கப்புறம் இப்போ அவர் நிற்க போகிற அந்த காரைக்குடிக்கு வருவோம். இந்த காரைக்குடி வந்து உங்களுக்கு தெரியும், அவருடைய ஊர், அவங்களோட வீடு இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பை லாஜிக் சீமானவர்கள் மேலே நம்ம மண்ணிலேருந்து போயிட்டு இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை தொடங்கி ஒரு 3வது இடத்துல ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, தமிழ் தேசியம் பேசுகிறாரு அப்படிங்கிற ஊர் பாசத்தோடு சேர்த்து நிறைய பேர் கொஞ்சம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து தான் வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப. சிதம்பரம் அவர் வந்து அவங்க ஃபேமிலிலாம் அங்கே தான் இருக்குது. பட் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படின்லாம் வந்து தெரியல. பட் இப்போது காரைக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்கார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீமான் அவர்கள் காரைக்குடியில் தன்னோட ஸ்ட்ராங் ஹோல்டாக நினச்சி நிற்கிறாரா, இந்த வாட்டி வந்து ஷார்ட்டாக அப்படியே சட்டமன்றத்துக்குள்ளே வந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேல்குலேட்டடாக எடுக்கப்பட்ட ஒரு மூவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமுனோன்னா ஆமாங்க அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், ஜெயித்தா மகிழ்ச்சி, தோற்றா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி வந்து சொல்லியிருக்காரு. அதை சில நேரங்களில் வந்து நானும் வந்து ஒரு கேள்வியோடு வந்து பார்த்துருக்கேன். ஆனால் தோத்துட்டோன்னு இருக்காங்க, என்ன பண்ண போகிறோம், அப்படியே போயிட்டு கூப்பில் உட்காந்துக்க போகிறோமா, இவ்வளோ நாள் 14 வருஷம் எடுத்த முயற்சி வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போய் உட்காந்துக்க போகிறோமா, திருப்பி வந்து முயற்சி தானே செய்ய போகிறோம். அது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பொருந்தும். அந்த வகையில் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்வர் ஆகிறதுக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ இந்த வாட்டி வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சாத்தியம் ஒருவேளை இல்லை அப்படின்னா கூட நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சீமான் அவர்கள் எப்படியாவது அவர் எம்எல்ஏவாக ஜெயித்து வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். ஏன்னா சீமான் அவர்கள் ஜெயித்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னா அது சீமான்ற நபர் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் சட்டமன்றத்துக்குள்ளே போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் தமிழ் தேசியம்னு சொல்ல வரல, அவர் தமிழ் தேசிய கருத்தை பேசுகிறதுனால அங்கே சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு குரல் வந்து ஒலிக்கும்ல. இவ்வளோ நாட்கள் அங்கே இருக்கிற கட்சியெல்லாம் என்னது, ரொம்ப பாரம்பரிய கட்சியாக பார்க்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ், அப்புறம் கொஞ்சம் பிஜேபி எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க, திமுகவும் அதிமுகவும் மாற்றி ஆக்கிரமிச்சுக்கிட்ட இடம். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனிப்பட்ட பகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த எல்லாமே அந்த பதிவுகள் எல்லாமே அந்த வகையாக தான் வந்து நிரம்பி இருக்கும். ஸோ தமிழக மக்களுக்காக பேசுகிறதுக்கு அங்கே 1-2 எம்எல்ஏஸ் வந்து உள்ளே போயிட்டு வந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் வெளில நின்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருந்தா, ஏதாவது போகும்போது ஒரு விஷயம் பண்ணால், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டா, இல்லை ஒரு காணொலியில் பேசினா, தினம் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் குறிப்பாக இந்த கடந்த 4.5 வருஷத்தில் பாருங்களேன்,
அதிகமாக மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனி போட்டது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணாலும் பேசுபொருளாக மாறும். அவரை சுற்றி எதாக நடந்தாலும் பேசுபொருளாக மாறும். அவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தேசிய அரசியலுக்காக வந்து அங்கே குரலை வந்து ஓங்கி ஒலிப்பார். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வந்து காத்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக இந்த தேர்தலில் வந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து ஜெயிப்பாருன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆனால் அதில் என்ன ஒரு குட்டி சேலஞ்சாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி அவர்களுடைய கட்சி அவர் வந்து இப்போது தன்னுடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி கூட சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரு. அவருடைய பழைய பகையாளியான எடப்பாடி பழனிசாமி கூட இப்போ கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸாக போயிட்டு ஒரே ஸ்டேஜிலலாம் வந்து தோன்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அஜெண்டாக்காக ப்ராப்பராக வந்து இந்த வாட்டி வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படி டிடிவி சம்மந்தப்பட்ட அந்த கட்சியோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர், அவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையில் இருக்குது. சிவகங்கையில் போயிட்டு நான் வந்து இருக்கப்போ அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருந்தார். இங்கே வந்து வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்குங்க. நான் நம்பவே இல்லை. என்னங்க இவ்வளோ பிரமாண்டமாக சொல்கிறீங்கன்னா, சொல்லி அடுத்த நாளே அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாஜக ரேலிலாம் வந்து பார்த்தேன். ஸோ பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடம். அப்படி டிடிவியும் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் சார்ந்த அந்த சமூகம் அந்த வாக்குகள் நிறையா வந்து அவருக்கு வந்து விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் தாண்டி அதிமுகவுக்கும் அங்கே கண்டிப்பாக ஒரு கட்டமைப்பு இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வந்து அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இடமா வந்து மாற்றுறதுக்கான முழு முயற்சி வந்து செய்வாங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. டிடிவி வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கம்மியான சீட்ஸில் அதை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக வந்து பார்ப்பாங்க. முழுசாக இறங்கி வந்து வேலை செய்வாங்க. இதில் திமுகவும் அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல பிரிப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ சவால்கள் இருக்குது. சீமானவர்கள் இன்றைக்கி தெரியாத ஆட்கள் இல்லை. அவரோட சொந்த ஊராக இருந்தாலும், அதாவது அவங்களோட வீடு இருக்கிற ஊராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு பூப்பாதையாக இருக்காது. இவ்வளோ சேலஞ்சஸை தாண்டி தான் வந்து போகணும். ஸோ இதெல்லாம் தாண்டி சீமானவர்கள் வந்து அங்கே போய் பரப்புரை செஞ்சு அங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கையெல்லாம் வந்து பெற்று அதையும் தாண்டி எல்லாமே வந்து சரியாக அமைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து அமைஞ்சு வந்தது அப்படின்னா காரைக்குடியில் சீமான் வந்து வெல்வார். அதை வந்து நம்ம மனசார வந்து நம்புகிறோம். அப்படி வென்றுட்டார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஜமாகவே சொல்கிறேன், நிறைய பேர் ரொம்ப கோச்சிப்பீங்க. நாம் தமிழர் கட்சியோட இந்த வாட்டி வாக்கு சதவீதம் ஒருவேளை குறைஞ்சிதுன்னா, நாம் தமிழர் கட்சி எதிர்பாராத அந்த இலக்கை அடைய முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவலை இருக்க தான் வந்து செய்யும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வந்து அவங்களோட வாக்கு சதவீதம் கம்மியாகுதுன்னா அது என்டிகேக்கு மட்டும் வந்து லாஸ் இல்லை, தமிழ் தேசியத்துக்கு வந்து லாஸ். தமிழ் தேசியம் தோற்றா மாதிரி தான் வந்து பார்த்துப்பாங்க. ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார், 14 வருஷம் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்தில் வந்து கூட்டுறாரு, அவர் வந்து முதல்வர் ஆக மாட்டார், அது நம்மளுக்கு தெரியும். நம்மள இதுலேயும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 சீட்டு ஒரு 2 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கவங்களாம் சட்ட காலம் மேலே தூக்கி விட்டு வந்து பார்த்திங்கன்னா யாரை எள்ளி நகையாடுவாங்க? நாம் தமிழர் கட்சியை. நாம் தமிழர் கட்சி என்ன அரசியல் பேசக்கூடிய கட்சி? தமிழ் தேசிய கட்சி. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் 14 வருஷமாக இருந்து ஒரு 2 சீட்டு அவங்கள மாதிரி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பை லாஜிக் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்துக்காக வந்து ஒரு தோல்வியாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது வெற்றியும் வெளித்தோற்றத்தை மட்டுமே பார்த்து எல்லா விஷயத்துமே முடிவு பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அப்படிங்கிற நடிகராக இருந்து இப்போ அரசியல்வாதியாக மாறி இருக்கிற பின்னாடி இவ்வளோ கூட்டம் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ சீமானவர்கள் வெல்றது, தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலை உயிர் போட வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்கள் கண்மூடித்தனமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்களோட வாழ்க்கையே தமிழ் தேசியம் சொல்லிட்டு நம்பி வந்துட்டு இருக்காங்களே, அவங்களோட நம்பிக்கையில் வந்து ஒரு சின்ன கிராக் விழாமல் பரவாயில்ல, இந்த வாட்டி ஏதாவது ஒரு தோல்வி நடந்தாலும் அடுத்த 5 வருஷத்தில் திருப்பியும் தமிழ் தேசியம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு முன்னெடுத்து நடக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன் சென்று நடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமானவர்கள் ஜெயிக்கணும். சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மேலே வந்து ஒரு மரியாதையும் கொஞ்சம் அன்பும் வச்சுருக்கோம். அவங்களுக்குலாம் கூட இந்த வாட்டி சீட்டு வந்து கிடச்சிருக்கு. அவங்களும் வென்றாகணும். அப்படி வெல்வாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் ஜெயிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதேமாதிரி சந்தோஷம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நபர்களாவது சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டா வந்து இன்றைக்கி நீங்கள் டிபேட்டில் போய் பேசுகிறீங்க, ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறீங்க, அதோட வந்து என்ன தான் இருந்தாலும் சட்டமன்றம் தான் நீங்கள் அங்கே போகிறது அப்படிங்கிறது தமிழ் தேசியத்திற்கு வலு சேர்க்கும். சீமானவர்கள் வெல்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமானவர்கள் காரைக்குடியில் வந்து ஜெயிப்பாரா? அப்படி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியங்கள் இருக்குது, என்னென்ன தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிஞ்சிருங்க. நன்றி.